மீனவ மக்களை காப்பாற்றுங்கள். ரோட்டு அருகிலே இருந்து நிச்சயமாக இந்த விடயத்தில் நீங்கள் தலையிடுங்கள். 4 மாவட்டங்களிலும் வீதிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் மீன்பிடியாளர் சமூகத்தை புறக்கணிக்க வேண்டாம், வயிற்றில் அடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எமது மீனவர்களை வாழ விடுங்கள், வாழ விடுங்கள் என்றுதான் கேட்கின்றோம். சட்டவிரோத தொழில்கள் செய்து மீனவ சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கும் சட்டவிரோத தொழில்களை இலங்கையில் உள்ளவர்களையும் எல்லை தாண்டி வந்து எமது வளங்களை அளிக்கும் அயல் நாட்டு சட்டவிரோதிகளையும் தண்டியுங்கள். எமது மக்களை மேலும் மேலும் காயப்படுத்தாமல் கடற்படை, போலீசார், கடல் தொழில் திணைக்கள பணியாளர்கள் தங்களுடைய கடமைகளை சீராக செய்தால் நிலைமைகள் சீராகும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். மீன்பிடி சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். சட்டங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதனை முழுமையாக செயல்படுத்தாமல் எமது மீனவ மக்களின் வாழ்வை அழித்துக் கொண்டு தயவு செய்து மீன்பிடி அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு இந்த விடயங்கள் பலமாக தெரியும். மீனவர்கள் படும் கஷ்டங்கள் உங்களுக்கு வடிவாக தெரியும். முழுமையாக நீங்கள் அந்த செயல்பாடுகள், சட்டவிரோத செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்று நீங்களும் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றீர்கள், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்திய இழுவை படகுகள் தங்களுடைய எல்லை தாண்டி வரும்போது இந்திய கடற்படையினர் கூட பிழைவிடுகின்றார்கள், அந்த அரசாங்கம் கூட பிழைவிடுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன். தங்களுடைய எல்லைகளை தாண்டி வருவதற்கு அவர்கள் தடை விதிக்க வேண்டும். அதேபோல் இலங்கையின் கடற்படை என்ன பார்த்து கொண்டிருக்கின்றது? இலங்கையின் கடற்படைக்கு ரோஹிங்கியா அகதிகள் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடலுக்கு வரும் மட்டும் தெரியாது. அப்ப என்ன பார்க்கின்றார்கள்? கடலை பாதுகாக்க வேண்டிய, இலங்கை கடலை பாதுகாக்க வேண்டியது இலங்கை கடற்படையின் பொறுப்பு. ஆதலால் நிச்சயமாக இந்த விடயத்தில் நீங்கள் தலையிடுங்கள், உறுதியாக தலையிடுங்கள், மீனவ மக்களை காப்பாற்றுங்கள். உங்களுக்கு நாங்களும் துணையாக இருக்கின்றோம். இல்லையோ நிச்சயமாக 4 மாவட்டங்களிலும் வீதிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி 4 மாவட்டங்களிலும் அத்தனை பேரும் வீதிக்கு வந்து வீதி சட்டத்தை மதித்து, அதாவது வீதி ஓரமாக ரோட்டு அருகிலே இருந்து சமைத்து சாப்பிட வேண்டிய நிலையை நீங்கள் வைக்காதீர்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன்.